வழக்கறிஞர் தொழில் வரைமுறை சட்டத்தின் விதிகளில் செய்யப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து வழக்கறிஞர்கள் கடந்த 2 மாதத்திற்கு மேலாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நீதிமன்ற புறக்கணிப்பு, முற்றுகை போராட்டம், நுழைவாயில் ஆர்ப்பாட்டங்கள் என நடைபெற்ற இந்த போராட்டங்களை தூண்டிவிட்டதாக வழக்கறிஞர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவை சேர்ந்த 126 வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் தொழில் மேற்கொள்ள தற்காலிக தடை விதிக்கும் வகையில் பார் கவுன்சிலில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதை எதிர்த்தும் வழக்கறிஞர்கள் குரல் கொடுத்து வந்த நிலையில் வழக்கறிஞர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினர் கடந்த வாரத்தில் தமிழக பார் கவுன்சில் தலைவர் செல்வம் உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். வழக்கறிஞர்கள் போராட்டங்களை நிறுத்தி வைத்தால் 126 வழக்கறிஞர்கள் மீதான நடவடிக்கையும் நிறுத்தி வைக்கப்படும் என அப்போது பார் கவுன்சில் சார்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கறிஞர்களின் போராட்டங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக கூட்டு நடவடிக்கை குழு நேற்று முன்தினம் அறிவித்தது. இந்நிலையில் 126 வழக்கறிஞர்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக அகில இந்திய பார் கவுன்சில் தலைவர் மனன்குமார் மிஸ்ரா அறிவித்துள்ளார். தமிழக பார் கவுன்சில் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் வரும் 22ஆம் தேதி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் இந்திய பார் கவுன்சில் தெரிவித்துள்ளது.